தமிழருடைய பண்பாட்டு அடையாளங்களை மீட்கும் பயணத்தில் இந்த வேள்பாரியினுடைய பங்கு மிக முக்கியமானது. அறம் என்று குறிப்பிட்டார்கள், தமிழர் அறம் என்று. தமிழர் மெய்யியல் குறித்து பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது குறித்தான முறையான நூல்கள் இல்லை என்று பலரும் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவில் அந்த நிகழ்வில் தமிழர் அறத்தை கட்டமைக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த புதினத்திற்கு உண்டு. மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், சங்க இலக்கியம் என்று சொல்வதை விட பாட்டும் தொகையும் என்று சொல்வது முறை. ஏனெனில் சங்க இலக்கியம், சங்கம் என்ற சொல் பிற்கால சொல்லாடல். பாட்டும் தொகையும் என்று அந்த புழக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நூல்களில் தமிழருடைய வாழ்வை, அந்த நினைவு நூல்களை தன்னுடைய மனதில் இருத்தி பின்னால் தலைமுறைகளுக்கும் கடத்திய அந்த பாட்டும் தொகையும் என்ற நூல்களிலிருந்து மிகச் சில வரிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய புதினம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டுமென்றால், ஏன் இந்த வேள்பாரி முக்கியம் என்று பார்த்தால், பொதுவாகவே இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், அது வரலாறு என்பது பொதுவாகவே வெற்றி பெற்றவர்களால் உருவாக்கப்படுவது. வென்றவர் எழுதுவதுதான் வரலாறு. அதில் வீழ்த்தப்பட்ட நபர்களுக்கு அதிகம் இடமில்லை. இன்றும் பிரிட்டிஷ் ஆவணங்களில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வெற்றி கொண்ட அந்த பெருமித செய்திகள் தான் அடங்கியிருக்கின்றன. பாஞ்சாலங்குறிச்சி அந்த கோட்டை தகர்க்கப்பட்டு அங்கே ஆமணக்கு விதைத்ததை பிரிட்டிஷ் ஆவணங்கள் பெருமையாக பதிவு செய்கின்றன. கட்டபொம்மனுடைய வாரிசுகளுக்கு அவர்கள் விரும்பி கேட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு வாரிசுரிமை ஓய்வூதியம் வழங்கப்பட்டதை பெருமையாக அந்த ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. அதில் கட்டபொம்மனுடைய வழி அங்கு இடம்பெறவில்லை. ஆனால் கட்டபொம்மு கதைப்பாடல் என்று காலம் காலமாக நாட்டுப்புற பாடல்களிலிருந்து மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற உருவம். மக்கள் காலம் காலமாக தன்னுடைய காவிய தலைவனை வரலாற்றில் இடம்பெறவில்லை என்றாலும் எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள், தலைமுறை தாண்டியும். எனவேதான் வரலாறு வெற்றி பெற்றவர்களால் உருவாக்கப்படுகிறது. வீழ்த்தப்பட்ட நாயகர்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள், மக்கள் அவர்களை ஏங்கி பிடிக்கிறார்கள். அந்த வகையில் மாபெரும் படைப்புகள், காவியங்கள், மாபெரும் சிற்பங்கள், கோவில்கள் என கட்டிடங்கள் என அரச குடும்பத்தினர் செய்து வைத்து தலைமுறைகள் தாண்டி தங்களுடைய இருப்பை பதிவு செய்ய வைக்க முயற்சி செய்தால், வீழ்த்தப்பட்ட காவிய நாயகர்கள் இலக்கியத்தில் இருக்கிறார்கள். அந்த இலக்கியத்திலிருந்து எடுத்த ஓரிரு வரிகளை வைத்து கொண்டு எழுப்பப்பட்ட மிக அழகிய புதினம்தான் வேள்பாரி. தமிழர்களுக்கு இங்கு வருவதற்கு முன்னால் கூட நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் குறிப்பிட்டேன், தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த படைப்பு எவ்வளவு பிரதிகள் விற்பனையாகும் என்று கேட்டால் சற்றே தயங்கித்தான் அத்தனை பேரும் யோசித்து சொல்வார்கள். மிகச்சிறந்த கலைப்படைப்பு 5000 10,000 பிரதிகளுக்கு மேல் விற்றால் அது சிறந்த கலைப்படைப்பு இல்லை என்று கூட ஒரு கருதுகோள் இருந்தது. கணையாழியின் கடைசி பக்கங்கள் வழியாக நவீன இலக்கிய உலகத்திற்குள் நுழைந்த எங்களை போன்ற இலக்கிய ஆர்வலர்கள் எல்லாம் அது போன்ற கருத்தாக்கங்கள் மூலமாகத்தான் நாங்கள் வந்தோம். நல்ல படைப்புகள் அதிகம் விற்பனை ஆகாது என்று. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நெருங்கிய இலக்கிய நண்பர்கள் பலர் பேர் கூறுவது, தமிழ்நாட்டை விட கேரளாவில் அவர்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது என்று. அந்த வகையில் ஒரு சிறந்த படைப்பு அதிகம் பேரை சென்றடைந்து வணிக வெற்றியும் பெற்று காலத்தை வென்று நிற்பது வேள்பாரி. அதுதான் இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சையில் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர், பாரிஸிலிருந்து வந்திருந்தார். அவரை பார்த்த பொழுது அந்த முதற்கட்ட நலம் விசாரிப்புகள் எல்லாம் சென்று அவர் இயல்பாக பேசி கொண்டிருந்தார். ஆனால் சற்று இடைவெளி இருப்பதாக எனக்கு தோன்றியது.
அதற்கு பின்னால் சொன்னேன், என்னுடைய ஆதர்ச நூல் ஆல்ஃபர் காமியோ எழுதிய ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன் என்று. அப்படியே உடைந்து போய் என்னை அணைத்து கொண்டார். ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பை, அவர்களுடைய மொழியிலிருந்து வந்த படைப்பை இன்னொரு நபர் சொல்லும் பொழுது அங்கு சகோதரத்துவம் மலரத் தொடங்குகிறது. அந்த வகையில் தமிழர்கள் பெருமிதத்தோடு தங்களுடைய மொழியில் வெளிவந்த நவீன பெருமிதம் தக்க படைப்பு என்று உலகத்திற்கு சொல்லக்கூடிய படைப்பு வேள்பாரி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.